ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி முருகருக்கு 6 விளக்கு போட்டிருக்கோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இங்கே பாருங்கள், குட்டி எங்கள் வீட்டு முருகர் அழகாக இருக்கார் பாருங்கள். முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. அவரையும் வேலையும் வச்சு வெற்றிலை தீபம் போட்டிருக்கோம். 6 வெற்றிலை வச்சு தீபம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி 6 வெற்றிலை வச்சு தீபம் போடுறப்ப நம்ம நினச்ச காரம் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினச்சி இது மாதிரி நம்ம போடுறோமோ அது நமக்கு வேண்டுதல் நிறைவேறும். நான் நிறைய முறை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாக நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், முருகர் குட்டியாக இருக்கார் பாருங்கள், அழகாக முருகர், எங்கள் வீட்டு முருகர். இவர் குட்டியாக அழகாக வேல் பாருங்கள், குட்டியாக அழகான வேல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 6 வெத்தலை வச்சு வெத்தலை தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் எல்லாமே நல்லது நடக்கும். நீங்கள் நினைக்கிற காரியம் நல்லபடியாக நிறைவேறும். முருகர் அதுக்கு உங்களுக்கு நல்லாசி புரிவார். இது நான் போட்டு அதில் பயனடைந்ததுனால நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 3 வாரம் போட்டிங்கனாலே உங்களுக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம நினைக்கிற காரியம், முருகரை நினச்சி நம்ம செய்கிற காரியம் எல்லாமே நிறைவேறும். முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனும் பழனி முருகனும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கணும். இது என்னுடைய வேண்டுதலாக வச்சுக்கிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், திரும்ப நான் என்னோடய முருகரை காமிக்கிறேன். ஃபைனலாக சூப்பராக இருக்கார் பாருங்கள் எங்கள் முருகர், அழகாக சூப்பராக. இந்த வெற்றிலை தீபம் பாருங்கள். இப்போ இந்த பூ செவ்வரளி பூ எங்கள் வீட்டிலையே பூக்குது. சூப்பராக இருக்கும் எங்கள் செவ்வரளி பூ. எங்கள் வீட்டிலையே பூக்கிற செவ்வரளி பூவை வச்சு பூஜை பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை அந்த மாதிரி நாளில் நீங்கள் விடாமல் இந்த 6 வெற்றிலை தீபம் போட்டுட்டு வரும்போது நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டங்களில் இருந்தாலும், என்ன மாதிரி துன்பங்களில் இருந்தாலும் அதுலேருந்து முருகர் ஒரு நல்ல வழி செய்வார். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கதனும்மனுக்கு அரோகரா.